World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் பர்த் சீக்ரெட்ஸ், பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற பஞ்சதந்திர வகுப்பு, மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன் ஜென்ம கர்மா பற்றி அறிய வேண்டுமா? இந்த ஜென்மத்தில் பிறப்பின் நோக்கம் பற்றி அறிய வேண்டுமா? பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா தியரி ரகசியங்களை அறிந்து நிரந்தர வெற்றி பெற வேண்டுமா? 6 மாதமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் பஞ்சதந்திரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பஞ்சதந்திர வகுப்பு. லக்ன புள்ளி, மாந்தி, அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்ச கிரகம், DNA மரபணு ஜோதிடம். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. கால அளவு 15 நாட்கள். வகுப்பு நேரம் தினசரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த லக்ன புள்ளிக்கு பலன்கள் மற்றும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்களை அறிதல். லக்ன புள்ளி வைத்து லக்னம் முதல் 12ஆம் பாவங்களுக்கும் பலனறிதல். லக்ன புள்ளி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 108 பாதங்களுக்கு பலனறிதல். லக்ன புள்ளி 108 பாதங்களுக்கு சிறப்பு 108 கோவில்கள். லக்ன புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். மாந்தியால் ஏற்படும் முன்ஜென்ம கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 12ஆம் பாவங்களுக்கு பலன் அறிதல். மாந்தியுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களை அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த ஜென்ம தொழில் கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 பாவங்களுக்கு கோவில்கள். மாந்தி தோஷத்திற்கு தாந்திரீக பரிகாரங்கள். அதிக பாகை கிரகம் சொல்லும் முன்ஜென்ம ரகசியங்கள் பற்றி அறிதல். அதிக பாகை கிரகம் மற்றும் பாவம் சொல்லும் பிறப்பின் நோக்கம், அதை எப்படி இயக்குவது? அதிக பாகை கிரகத்திற்கு கோவில்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள். புஷ்கர நவாம்சம் சொல்லும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்கள் பற்றி அறிதல். புஷ்கர நவாம்ச கிரகங்கள் மற்றும் பாவங்களை எப்படி இயக்குவது? புஷ்கர நவாம்சத்திற்கு நதி பரிகாரங்கள் மற்றும் வாழ்நாள் வெற்றி பரிகாரங்கள். மரபணு ஜோதிடத்தில் முன்ஜென்மம், நிகழ்ஜென்மம், அடுத்த ஜென்ம கர்மா ரகசியங்களை பற்றி அறிதல். மரபணு ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 பாவங்களுக்கு பலன் அறிதல். புகழ், வருமானம், முயற்சி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பிறப்பு, கடன், நோய், வழக்கு, திருமண வாழ்க்கை, ஆயுள், மரணம், ஆன்மீக வாழ்க்கை, தொழில் நிர்ணயம், லாபம், வெளிநாட்டு வாழ்க்கை. மரபணு ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கு பலனறிதல். மரபணு ஜோதிடத்தில் 27 நட்சத்திர கோவில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் பஞ்சதந்திர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு நடைபெறுகின்றது. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. இன்னைக்கு மாந்தி பத்தி தான் கிளாஸ்ல எடுக்க போறோம். மாந்தி பத்தி எல்லாருக்குமே ஒரு சரியான விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா சரியான விழிப்புணர்வு கிடையாது. இவ மாந்தி என்ன கொடுப்பார், என்ன மாதிரியான பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ஃபர்ஸ்ட் நெகட்டிவான ஒரு விஷயத்தை தான் சொல்லுவீங்க.
ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம காதுக்கு வந்திருக்கு. மாந்தியை பத்தி நெகட்டிவான விஷயங்கள் தான் வந்திருக்கு. அது உண்மையும் கூட. ஆனா அவர் எல்லா இடத்துலையுமே நெகட்டிவா செயல்பட மாட்டாரு. ஒரு சில ஆங்கிள் பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவாகவும் செயல்படுவார். அப்ப இந்த மாந்தியை பத்தி முழு விவரங்களை இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் மாந்தினா என்ன? இப்ப வந்து நம்ம ஜோதிடத்துல ஒரு கிரகத்தை பத்தி சொன்னா இது வந்து 9 கிரகத்துல ஒரு கிரகம்னு சொல்லுவீங்க. சூரியன்னா யாருன்னு கேட்டா தெரியும், சந்திரனா என்னன்னு கேட்டா தெரியும், சனினா யாருன்னு கேட்டா உங்களுக்கு அது சொல்லக்கூடிய ஒரு நாலேஜ் இருக்கு. இப்போ மாந்தினா யாரு அப்படின்னா பேசிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் வந்து சனியுடைய மகன். சனியோடைய மகன் அப்படிங்கிறது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். சனியோடைய மகனா அவர் எப்படி உருவானாரு, அதுக்குன்னு ஒரு புராண கதைகள், ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் புரிதல் வந்து நமக்கு இருக்கும். இந்த மாந்தி உருவாவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல முக்கியமான கேரக்டரா வரக்கூடியவங்க ராவணன். ராவணனை பத்தி எல்லாருக்குமே தெரியும், இலங்கையை ஆண்ட மன்னன். ஸோ இந்த ராவணன் வந்து பொதுவாகவே வந்து அவரை நிறைய ராமாயணங்கள்ல நிறைய இடங்கள்ல ராவணனை பத்தி ஃபுல் ஸ்டோரியா அவர் தான் ஒரு பக்கா வில்லன் அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த ராவணன் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவர் சிவனை வந்து தவம் இருந்து அவர் ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தார், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் நான் கண்ட்ரோல் பண்ணணும், ஈவன் நவ கிரகங்கள் கூட என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் வாங்கி வச்சிருந்தார். ஏன் அப்படின்னா எனக்கு சாகா வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப கிரகங்களாலதான் நம்ம ஆயுள் பாவத்தை கணக்கிடுறோம், நம்மளுடைய வருமான ஸ்தானத்தை கணக்கு பண்றோம், குழந்தை பாக்கியத்தை பண்றோம். அப்ப நவகிரகங்களே நம்ம கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம சொல்றபடிதான் நம்ம லைஃப் இருக்கும். அந்த மாதிரி ராவணன் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய 9 கிரகங்களும் என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரம் வந்து சிவபெருமான் இருந்து வாங்கிடுறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை இந்திரஜித் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சனி பகவான் வந்து 11ல இருக்கணும், 11ல சனி இருக்கிற மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சனி பகவானை வந்து தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. சனி பகவானும் 11ஆம் இடத்துல ஜாதகத்துல இருக்கிற மாதிரி தான் அவர் முயற்சி பண்றாரு. இருந்தாலும் சில கவனக்குறைவால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருடைய ஒரு கால் என்ன ஆகுதுன்னா 12ஆம் இடத்துலயும் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 12ஆம் இடத்துலையும் வர மாதிரி விழுகிற மாதிரி அவருக்கான அந்த விதி அப்படி விளையாண்டுருச்சு. ஸோ அப்படி விளையாடும் போது ராவணனுக்கு கோவம் வருது. கோவம் வரும்போது என்ன பண்றாருன்னா ஒரு காலை வந்து துண்டிச்சிடறாரு. ஒரு காலை துண்டிக்கும் போது அந்த காலும் சதையும் சேர்ந்து அதை அப்படியே துண்டிக்கும் போது தவறி போய் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஜாதகத்தோட 12ஆம் பாவத்துக்கு அடுத்த கட்டம் என்ன லக்னம். ஸோ அந்த லக்ன கட்டத்துல போய் விழுந்துருது. அப்படி இந்த லக்ன கட்டத்துல போய் விழுகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அங்கதான் வந்து மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. அங்கதான் யார் உருவாகுறாங்க? மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகுது. இவர் வந்து சனியோடைய மகனாக அங்க உருவெடுக்கிறார். அப்ப இந்திரஜித் அப்படிங்கிறோடைய ஜாதகத்துல லக்னத்திலே மாந்தி விழுந்துருது. சரிங்களா? லக்னத்திலே மாந்தி விழுந்துருது. ஸோ இதுதான் புராண கதை. அந்த புராணங்கள்ல இருந்துதான் இந்த மாந்திங்கிற ஒரு கான்செப்டை வந்து காலங்காலமாக இந்த ஜோதிட துறையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்ப இந்த மாந்திங்கிறது வந்து லக்னத்துல விழுகுது. ஸோ இந்த மாந்தியோட எஃபெக்ட் என்ன மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இது பயன்பட போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். அப்ப மாந்தி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ அதனுடைய விஷயங்கள் இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல், இது எப்படி ஒரு டெக்னிக்கலா நம்மளுடைய ஜாதகத்துல அப்ளை பண்றது, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? சரி. பொதுவா குருனா என்ன சொல்லுவீங்க? இயற்கை சுபகிரகம்னு சொல்லுவீங்க. சனினா இயற்கை பாப கிரகம்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி மாந்தி என்ன பண்ணும்? ஒரு சுபத்தன்மை பண்ணுமா அசுபத்தன்மையை பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். மாந்தினாலே ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இன்ஆக்டிவ். மாந்தினாலே என்னது? இன்ஆக்டிவ்னு அர்த்தம். இன்ஆக்டிவ் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா? ஒரு விஷயம் செயல்படுறது ஆக்டிவ், செயல்படாம டம்மியா இருக்கிறது தான் இன்ஆக்டிவ். செயல்படாம டம்மியா இருக்கிறது தான் இன்ஆக்டிவ்.
கொஞ்சம் கூட ஒரு மூமெண்டே இல்லாம செயல்பாடே இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? இறந்து போன பிணம், நம்ம டெட் பாடின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுதான் இன்ஆக்டிவ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்ப எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. எரும மாடு கூட மழை நிறைய பெய்யும்போது கொஞ்சம் நகுந்துரும். ஆனா ஒரு செத்து போன ஒரு இறந்த பிணத்தை பாடியை கொண்டு போய் மலையில போட்டாலும் சரி, வெயில்ல போட்டாலும் அது இன்ஆக்டிவே இருக்காது. இன்ஆக்டிவா தான் இருக்கும், ஆக்டிவாவே இருக்காது. சின்ன ஒரு மூவ்மெண்ட் கூட நீங்க பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா அது அந்த பாடிக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உயிர் இல்லாத தன்மையாக இன்ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மாந்தி. சரிங்களா? அப்ப அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம சொல்ல போனா இறந்த பிணம், அதை வந்து நம்ம சொல்றோம். இது உங்களுக்கு புரியறதுக்காக இந்த விஷயத்த வந்து இன்ஆக்டிவ்க்கு இந்த பிணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றேன். அப்ப அந்த இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு மாந்தி நம்மளுடைய ஜாதகத்துல எந்த இடங்கள்ல இருந்தா எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார், அந்த மாதிரி நிறைய டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் கால்குலேஷன்ஸை பயன்படுத்தி நாம இந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லலாம். அப்ப மாந்தி அப்படின்னா என்ன? இன்ஆக்டிவ். இப்ப குருனா என்ன சொல்வீங்க? குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்றோம். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி மாந்திக்கு என்ன பலன்? மாந்தினாலே ஸ்டாண்டர்டா என்ன மாதிரியான விஷயங்களை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஒரு பிணத்துக்கு சமமானவர் மாதிரி இன்ஆக்டிவா செயல்படுவார். அப்ப அவர் மாந்தி எங்கெல்லாம் சம்மந்தப்படுதோ அங்க கண்டிப்பாக ஒரு இன்ஆக்டிவான விஷயம் கண்டிப்பாக அவரோட வாழ்க்கையில சம்பந்தப்படும். இதுதான் மாந்திக்கான ஒரு டீட்டெயில்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன். சரி சார், இப்ப நீங்க வந்து மாந்தியை வந்து ஒரு இன்ஆக்டிவ்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த மாந்தி ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தானே நமக்கு பலன் கொடுக்கும். அதுக்குன்னு நம்ம ஒவ்வொரு எல்லாத்துக்குமே ஒரு காமனான ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்க முடியாதுல்ல. ஒவ்வொருத்தரோட ஜாதகத்திலையும் ஒவ்வொரு மாதிரி மாந்தி இருக்கும்ல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க முடியும். இதை பத்தி நம்ம தமிழ்நாட்டுல நிறைய யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது கேரளா, ஆந்திரா, நார்த் இந்தியால அதிகமா யூஸ் பண்றாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமா யூஸ் பண்றது இல்லை. சரிங்களா? அப்ப ஆனா இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணணும், அதையும் ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கணும். கண்டிப்பா அதுக்கான தடைகள் பிரச்சனைகள் வருது. ஸோ அதுக்கான பலன்கள் எப்படி நடக்கும், என்ன மாதிரியான தடைகளை கொடுக்கும், அதுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா லைனா பார்ப்போம். ஸோ அப்போ மாந்தி அப்படிங்கிறது ஒரு இன்ஆக்டிவ் அப்படிங்கும்போது அது ஜாதகத்துல எப்படிலாம் நமக்கு வந்து வேலை செய்யும், எந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அமைப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு சார். மாந்திய வந்து நம்ம காலண்டர்ல தெரிஞ்சுக்க முடியுமா? அதை எப்படி சார் அதோடைய கால அளவை நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்ப நீங்க வந்து எப்படி ராகு காலம், யமகண்ட நேரம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க பிக்ஸ் பண்றீங்க, அதே மாதிரி காலாண்டர்ல பஞ்சாங்கத்துல குளிகை நேரம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. என்னன்னு போட்டிருப்பாங்க? குளிகை நேரம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து காலாண்டர்ல இருக்கு, பஞ்சாங்கத்துல பார்த்தாலும் இருக்கு. மாந்தியும் குளிகைக்கும் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். இதுக்கு நிறைய மூல நூட்கள்ல மாந்தியும் குளிகையும் ஒண்ணுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல மட்டும் மாந்தி வேற குளிகை வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இருக்கு. ஆனா என்னுடைய ஆராய்ச்சியில என்னுடைய அனுபவத்துல பார்க்கும் பொழுது மாந்தியும் குளிகையும் ஒண்ணுதான். சரிங்களா? அப்ப நீங்க வந்து இந்த மாந்தி சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, குளிகை சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் மாந்தி இன்னைக்கு ஒரு நாள்ல மாந்தியோட டைமிங் என்ன அப்படிங்கிறத நீங்க குளிகை நேரத்தை பாத்தீங்கன்னா அதான் மாந்தியோட டைம். அப்ப அந்த நேரத்தை அடிப்படையா வச்சு நம்ம இதை தெரிஞ்சுக்க முடியும். இதை நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்ப இந்த டைமிங்கை நீங்க ஒரு மாந்தி டைமாவும் எடுத்துக்கலாம், குளிகை டைமாவும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கான்செப்டா இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லாரும் கேட்போம்ல சார், சூரியன் இருக்காருன்னா சூரியன் வந்து ஜாதகத்துல இங்க இருக்காரு, அதை வந்து ஒரு சாஃப்ட்வேர்ல போடும்போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு சாதாரணமா தெரிஞ்சுக்கணும்னா காலண்டர்ல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் குளிகை நேரம் இன்னைக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. மேலும் நம்ம யூஸ் பண்ற எப்பயுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அஸ்ட்ரோ சாஃப்ட் அப்படிங்கிற ஆப் மூலியமாவும் நம்ம ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்காரு அப்படிங்கிறத நீங்க எளிமையா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்க ஜாதகத்தை போட்டாலே லக்னம் வரும், 9 கிரகம் வர மாதிரி மாந்தியும் எந்த இடத்துல இருக்காரு, எந்த பாவத்துல இருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
கிரக நிலை போய் பார்க்கும்போது கிரக நிலையில மாந்தி எந்த நட்சத்திரம் வாங்கி உட்கார்ந்துருக்காரு, எத்தனாவது டிகிரியில உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம அஸ்ட்ரோசாஃப்ட் ஆப் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அந்த மாந்தி அப்படிங்கிற குளிகை நேரத்தை வந்து நம்ம காலண்டர் மூலியமாவும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம். சரி, ரைட். டைரக்டா நம்ம வந்து இதை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போவோம். மாந்தினா இன்ஆக்டிவ்னு சொல்லி பார்த்துட்டோம். இதை எப்படி அப்ளை பண்றது? ஃபர்ஸ்ட் மாந்தி வந்து நம்ம ஜாதகத்துல 12 பாவத்துல கண்டிப்பா ஒரு பாவத்துல இருப்பார். 12 பாவத்துல ஏதாவது ஒரு பாவத்துல இருப்பார். அப்ப 12 பாவத்துல நின்ற பலன். இன்னைக்கு கிளாஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 140 பேர் இருக்கீங்க. 140 பேருக்கும் ஒரே இடத்துல மாந்தி இருக்காது. ஒருத்தருக்கு லக்னத்துல இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு 12ஆம் இடத்துல கூட இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அப்போ ஒவ்வொரு இடத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிற முறையில இதை எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கலாம். அடுத்தது, மாந்தி கண்டிப்பாக 27 நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நிப்பாங்க. இருபத்தேழு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல நிப்பாங்க. இதுவும் ஒரு பலனா நாம் எடுக்க முடியும். அடுத்தது, கிரக சேர்க்கை. சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் பர்த் சீக்ரெட்ஸ், பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற பஞ்சதந்திர வகுப்பு, மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன் ஜென்ம கர்மா பற்றி அறிய வேண்டுமா? இந்த ஜென்மத்தில் பிறப்பின் நோக்கம் பற்றி அறிய வேண்டுமா? பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா தியரி ரகசியங்களை அறிந்து நிரந்தர வெற்றி பெற வேண்டுமா? 6 மாதமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் பஞ்சதந்திரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, டிஎன்ஏ, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பஞ்சதந்திர வகுப்பு. லக்ன புள்ளி, மாந்தி, அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்ச கிரகம், டிஎன்ஏ மரபணு ஜோதிடம். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. கால அளவு 15 நாட்கள். வகுப்பு நேரம் தினசரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த லக்ன புள்ளிக்கு பலன்கள் மற்றும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்களை அறிதல். லக்ன புள்ளி வைத்து லக்னம் முதல் 12ஆம் பாவங்களுக்கும் பலனறிதல். லக்ன புள்ளி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 108 பாதங்களுக்கு பலனறிதல். லக்ன புள்ளி 108 பாதங்களுக்கு சிறப்பு 108 கோவில்கள். லக்ன புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். மாந்தியால் ஏற்படும் முன்ஜென்ம கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 12ஆம் பாவங்களுக்கு பலன் அறிதல். மாந்தியுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களை அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த ஜென்ம தொழில் கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 பாவங்களுக்கு கோவில்கள். மாந்தி தோஷத்திற்கு தாந்திரீக பரிகாரங்கள். அதிக பாகை கிரகம் சொல்லும் முன்ஜென்ம ரகசியங்கள் பற்றி அறிதல். அதிக பாகை கிரகம் மற்றும் பாவம் சொல்லும் பிறப்பின் நோக்கம், அதை எப்படி இயக்குவது? அதிக பாகை கிரகத்திற்கு கோவில்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள். புஷ்கர நவாம்சம் சொல்லும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்கள் பற்றி அறிதல். புஷ்கர நவாம்ச கிரகங்கள் மற்றும் பாவங்களை எப்படி இயக்குவது? புஷ்கர நவாம்சத்திற்கு நதி பரிகாரங்கள் மற்றும் வாழ்நாள் வெற்றி பரிகாரங்கள். மரபணு ஜோதிடத்தில் முன்ஜென்மம், நிகழ்ஜென்மம்,
அடுத்த ஜென்ம கர்மா ரகசியங்களை பற்றி அறிதல். மரபணு ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 பாவங்களுக்கு பலனறிதல். புகழ், வருமானம், முயற்சி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பிறப்பு, கடன், நோய், வழக்கு, திருமண வாழ்க்கை, ஆயுள், மரணம், ஆன்மீக வாழ்க்கை, தொழில் நிர்ணயம், லாபம். வெளிநாட்டு வாழ்க்கை. மரபணு ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கு பலனறிதல். மரபணு ஜோதிடத்தில் 27 நட்சத்திர கோவில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் பஞ்சதந்திர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு நடைபெறுகின்றது. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. மாந்தியுடன் சேர்ந்த கிரகத்தின் பலன்கள். புரியுதுங்களா? இந்த 3 விஷயத்தையும் நம்ம அடிப்படையாக வச்சு ஒரு மாந்தி ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பாருங்கிறத இதன் மூலியமா இந்த சப்ஜெக்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? இந்த 3 சப்ஜெக்டையும் தாண்டி ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. இந்த சப்ஜெக்ட ஒரு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, மிருத்யு பாகை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சார் மிருத்யு பாகை? மிருத்யு பாகையை இன்னொரு முறையில அழைக்க போனா மரண பாகை அப்படின்னு சொல்லலாம். மிருத்யு பாகைக்கு இன்னொரு பேர் என்ன? மரண பாகை அப்படின்னு சொல்லலாம். இப்ப ஜாதகத்துல மாந்தி 12 பாவத்துல ஏதோ ஒரு பாவத்துல இருப்பார். அந்த பாவத்துல இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பலன் கிடைக்கும். அதே மாதிரி 27 நட்சத்திரத்துல கண்டிப்பாக அவர் இருப்பார், ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல இருப்பார். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பலன் உண்டு. மாந்தி சில பேருக்கு ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கலாம், சில பேருக்கு மாந்தி எந்த கிரகத்தோட சேராம இருக்கும். இது எல்லாருக்கும் அப்ளை ஆகும்னு சொல்ல முடியாது. இப்ப எனக்கெல்லாம் லக்னத்துல மாந்தி தனியா தான் இருக்காரு, எந்த கிரகத்தோடையும் சேரல. அப்ப அந்த மாதிரி சில பேருக்கு சேர்ந்திருக்கும், சில பேருக்கு சேராம இருக்கும். இந்த மிருத்யு பாகை அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய ஜாதக கட்டத்துல ஒவ்வொரு கட்டமும் 30 டிகிரி கணக்கிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி கால்குலேஷன்ல சொல்லப்படுகிற விஷயம். அந்த 30 பாகையில 30 டிகிரியில ஒரு குறிப்பிட்ட டிகிரி மட்டும் மிருத்யு பாகை அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த மிருத்யு பாகை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கிரகம் காமனாவே, நீங்க மாந்தி மட்டும் கிடையாது, எந்த ஒரு கிரகமான எடுத்துக்கோங்க, சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், ராகு கேதுக்குள்ள கூட இருக்கட்டும், எந்த ஒரு கிரகமும் இந்த மிருத்யு பாகையில நின்றுச்சுன்னா அந்த கிரகத்தோடைய வலிமை பாதிக்கப்படும். அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல நல்லதே கொடுக்குற அமைப்புல இருந்தாலும் பிரச்சனைகளை உண்டு பண்ணும். குறிப்பா இந்த மிருத்யு பாகை எதுக்கு பார்க்கணும்னா, ஒருத்தவங்க ஜாதகத்துல ஏதோ ஒரு கெட்ட தசாபுத்தி நடக்குது, ஒரு ஆயுள் கண்டம் ஏற்படுற மாதிரி இருக்கு, ஒரு விபத்து நடக்கிற மாதிரி இருக்கு, அவங்களுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இந்த மிருத்யு பாகையை பார்க்கணும். மிருத்யு பாகையில கிரகம் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஆயுள்ல பிரச்சனை வரும். சோ அப்ப அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஒரு மோசமான அமைப்பு மிருத்யு பாகை. இன்கேஸ் மாந்தி போய் நான் ஒரு ஜாதகத்துல ஒரு கட்டத்துல நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்ப மேஷத்துல நிக்குது மாந்தி, அல்லது ரிஷபத்துல நிக்குது, அல்லது மிதனத்துல நிக்குதுன்னா, அந்த மேஷத்துல மிருத்யு பாகைன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிகிரி இருக்கு. மேஷத்துல மிருத்யு பாகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டிகிரி இருக்கு. அந்த பர்டிகுலர் டிகிரியில மாந்தி நின்றுச்சுன்னா, ஏற்கனவே மாந்தி இன்ஆக்டிவ், அந்த பர்டிகுலரா அந்த டிகிரியில மிருத்யு பாகையில நின்றுச்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணும். சோ மாந்தி காமனா ஒரு பாவத்துல நிக்கிறது பிரச்சனை தான், ஆனா எக்ஸாக்டா அந்த மிருத்யு பாகையில நின்றுச்சுன்னா பிரச்சனையோடைய ஆழம் அதிகமாக இருக்கும், ஒரு டீப்பான பிரச்சனையை சந்திப்பாங்க.
சரிங்களா? அப்ப நம்ம இந்த விஷயத்துல 12 பாவத்துல மாந்தி நிக்கிற பலன் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த 12 பாவத்துல நிக்கக்கூடிய மாந்தி மிருத்யு பாகையில நின்னா என்ன வரணும்? பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். அப்ப அதுக்கு நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஒவ்வொரு பாவத்திலையும் மேஷத்துல, ரிஷபத்துல, மிதுனத்துல ஒவ்வொரு பாவத்திலையும் ஒவ்வொரு ராசியிலையும் அந்த மிருத்யு பாகை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கலாம். சரிங்களா? அதை நான் உங்களுக்கு போர்டுல போடுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன மிருத்யு பாகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல நான் நோட் பண்ணக்கூடிய வேல்யூ டிகிரி தான் பண்ண போறேன். சரிங்களா? இப்ப ஒரு கட்டத்துல எத்தனை டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம்? 30 டிகிரி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இது ஓன்லி 30 டிகிரி. இது காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதுல ஒரு பர்டிகுலரா இப்போ 1 டிகிரி 2 டிகிரி 3 டிகிரி 29 டிகிரி வரை இருக்குன்னா அதுல பர்டிகுலர் டிகிரி தான் மிருத்யு பாகை. அந்த வகையில மேஷத்தோட மிருத்யு பாகை வந்து 8 டிகிரி. ஜாதக கட்டத்துல இப்ப 8 டிகிரில நீங்க வந்து இப்ப ஜாதக கட்டத்தை பார்க்கும்போதே கிரக நிலை பார்க்கும்போது ஒவ்வொரு கிரகமும் எந்த டிகிரியில் நிக்குதுன்னு தெரியும். அப்ப யாருக்காவது மேஷத்துல 8வது டிகிரில ஒரு கிரகம் இருந்தால் அது மிருத்யு பாகையில இருக்கிற மாதிரி. அதுல குறிப்பா மாந்தி போய் நின்னுட்டாருன்னா அது மிருத்யு பாகை. சரிங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிளா அந்த ஜாதகத்தை ஸ்கிரீன் ஷேரிங் பண்ணி காமிக்கிறேன். அது எப்படி பாக்குறதுன்ட்டு அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த டேபிளர் காலத்தை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிகிரிஸை. மேஷம் அப்படின்னா 8 டிகிரி. ரிஷபத்துக்கு 2 கொடுத்துருக்காங்க, 3, அதுக்கப்புறம் 9 டிகிரி. மிதனத்துக்கு 11 டிகிரி, கடகத்துக்கு 11 டிகிரி, சிம்மத்துக்கு 25 டிகிரி, கன்னிக்கு 4 மற்றும் 11 டிகிரி, துலாமுக்கு 4 டிகிரி, விருச்சகத்துக்கு 25வது டிகிரி, தனுஷ் 18வது டிகிரி, மகரம் வந்து 2 டிகிரி, கும்பம் 21, மீனம் 11. சரிங்களா? இது எல்லாமே மிருத்யு பாகைகள். சோ நம்ம எல்லாருமே ஒரு மனிதனா பிறக்கிறோம்னா நம்ம ஜாதகத்துல இந்த 12 கட்டத்துல கண்டிப்பாக கிரகங்கள் இருக்கும். கிரகம் இல்லாம இருக்காது. கண்டிப்பா ஒரு டிகிரியில இருக்கும். அந்த டிகிரியில இருக்கும் பொழுது நீங்க இந்த மிருத்யு பாகையை கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரகம் மிருத்யு பாகையில இருக்கா, மற்ற கிரகங்களை விட மாந்தி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மற்ற கிரகங்களுடைய மாந்தி இருக்கா அப்படிங்கிறத மெயினா பார்க்கணும். சரி, இது எப்படி சார் பார்க்கிறது நம்ம ஜாதக கட்டத்துல? அதுக்கு அஸ்ட்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்போட நேம் வந்து அஸ்ட்ரோசாஃப்ட் தமிழ் இப்படின்னு போட்டீங்கன்னா பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்டு வெர்ஷனும் இருக்கு. ஃப்ரீ வெர்ஷனும் இருக்கு, பெய்டு வெர்ஷனும் இருக்கு. அதை இப்ப நீங்க எப்படி ஏன்னா புது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பழைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே தெரியும். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மறுபடியும் நான் ஒரு தடவை அதை எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அதை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த மாதிரி சிம்பிள் வரும், அதை எப்படி ஓபன் பண்றது, எப்படி ஃபீட் பண்றது, எப்படி மாந்தி பார்க்கறது அப்படிங்கிறது சொல்லித்தரேன். சரிங்களா? ஜஸ்ட் அப்படியே எல்லாரும் பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேரிங் ஆகும், அதுல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப கிளாரிட்டி. ஸோ இப்போ நீங்க என்னோட மொபைலோட ஸ்கிரீன் தான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
பிளே ஸ்டோர்ல அஸ்ட்ரோசாஃப்ட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது கிளாஸோட வீடியோவும் வந்துடும். வீடியோவை பார்த்து பொறுமையா டவுன்லோட் பண்ணி அதை எப்படி ஆப்ரேட் பண்றது நான் சொன்ன விஷயங்களை நீங்க ஆப்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்க, இல்ல நிறைய ஆப் இருக்கு பாருங்க. யூடியூப் ஆப், அஸ்ட்ரோசாஃப்ட், நியூமராலஜின்னு இருக்கு. இந்த அஸ்ட்ரோசாஃப்ட் அப்படிங்கிற ஆப்பை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் பேஜ். அஸ்ட்ரோசாஃப்ட் ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் சிம்பிள் போட்ட ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஜாதகம் அப்படிங்கிற விஷயத்த ஓப்பன் பண்ணணும். ஜாதகத்தை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன கேட்கும்? பெயர் கேட்கும், பிறந்த தேதி கேட்கும், பிறந்த நேரம், பிறந்த ஊர் கேட்கும். இப்ப நான் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் நான் கொடுக்குறேன். தினேஷ் 10/10/1991. டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:50 AM. ஊர் வந்து கரூர், பிறந்த ஊர். இப்ப கரூர்னு கொடுத்துட்டு இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்ப கரூர்னு டைப் பண்ணிட்டேன், இந்த அம்புக்குறியை கிளிக் பண்றேன். பண்ணும்போது கரூர் தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பண்ணா ஃபுல் ஊரும் வந்துடும். ஸோ சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்தா டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஷோன்னு கொடுக்கணும். இந்த ஷோன்னு கொடுக்கும்போது நம்ம பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த நாள், லக்னம், லக்னாதிபதி எல்லாமே டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் வரும். இந்த ஆப்ல வந்துடும். நமக்கு தேவை கட்டங்கள் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த அந்த போர்ஷன் தான் நமக்கு தேவை. நீங்க பாருங்க, கட்டங்கள் கொடுத்தாச்சா? கட்டங்கள் உங்களுக்கு வந்துருச்சா? இந்த கட்டங்கள்ல லக்னம் வந்து விருச்சக லக்னம், 2ல ராகு, 3ல சனி, 8ல கேது, 10ல வந்து குரு சுக்கிரன், 11ல சூரியன் புதன், 11ல வந்து சூரியன் புதன், 12ல செவ்வாய் சந்திரன். இப்ப இந்த கட்டத்தை பார்த்த உடனே இப்ப நிறைய உங்க வீட்டுல எழுதியிருக்கிற நோட்ல எழுதியிருக்கிற ஜாதகத்துல நிறைய பேர் ஜாதகத்துல மாந்தி நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அதனால இந்த ஆப்பை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்க ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப என்னோட ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்காரு? நான் விருச்சக லக்னம், லக்னத்திலே மாந்தி உட்காந்துருக்காரு. லக்னத்திலே மாந்தி உட்காந்துருக்காரு. அப்ப நம்ம என்ன சொன்னோம்? 12 பாவத்தில் மாந்தி நின்ற பலன் படிக்கணும்னு சொன்னோமா? அது என்ன பலனுங்கிறது இப்ப நான் சொல்லி கொடுத்துருவேன். ஆனா நீங்க 12 பாவத்துல எந்த பாவத்துல மாந்தி இருக்காருங்கிறத இந்த ஆப் மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். இப்ப எனக்கு லக்னத்துல மாந்தி, அப்ப அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். சரி, மாந்தி மிருத்திவி பாகையில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாந்தி மிருத்திவி பாகையில் இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கட்டங்கள் பக்கத்துல மேல பாருங்க, கிரகநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த கிரகநிலைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா லக்னம் நிக்கிற புள்ளியில இருந்து எல்லா டிகிரியும் வரும் பாருங்க. லக்னம் வந்து 1.07 டிகிரியில இருக்கு. சூரியன் வந்து 22.35 இருக்கு. சந்திரன் 20.04. நமக்கு எக்ஸாக்டா நான் என்ன டிகிரி சொல்லணும், ஒவ்வொரு ராசியிலையும் எக்ஸாக்டா என்ன டிகிரி சொல்லியிருக்கேன், 8, 3, 9 சொல்லணும். அந்த மாதிரி எக்ஸாக்டா அதுல இருக்கணும். ஒருவேளை 8.04, 8.05 இருந்தா அது அந்த அளவுக்கு பெருசா பாதிக்காது. எக்ஸாக்டா 8.00 அந்த மாதிரி மேஷத்துல கிரகம் இருந்தா அது எக்ஸாக்டா பாதிக்கும். அப்ப எனக்கு வந்து மாந்தி எங்க இருக்காரு? விருச்சகத்துல இருக்கார். கடைசியா கொடுத்துருக்காங்க பாருங்க, மாந்தி விருச்சகத்துல இருக்கார். எத்தனாவது டிகிரி இருக்கு? 18.20 அந்த டிகிரியில இருக்கு. ஆனா விருச்சகத்துல மிருத்திவி பாகை என்ன? 25 தான் மிருத்திவி பாகை. அப்ப இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. மிருத்திவி பாகையில மாந்தி இருந்தாதான் பிரச்சனை. இது மிருத்திவி பாகையில இல்லாம எத்தனை டிகிரில இருக்குங்க? 25 டிகிரி தான் விருச்சகத்துல ஆக்சுவலா இருக்கணும். ஆனா இது 18 டிகிரில இருக்கு. சரிங்களா? அப்போ ப்ராப்ளம் இல்லை. இதை வச்சு மிருத்திவி பாகையில மாந்தி இருக்காரா இல்லையாங்கிறத நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, மாந்தி நின்ற நட்சத்திரத்துக்கு எப்படி பலன் எடுக்கிறது? பக்கத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. மாந்தி எந்த நட்சத்திரம் நிக்குது? விருச்சிக ராசியில நிக்கிற மாந்தி. அதுல வந்து அனுஷம், கேட்டை, விஷாகம் 4ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரமும் இருக்கும். அதுல எனக்கு நிக்கிறது பாத்தீங்கன்னா கேட்டை 1ஆம் பாதத்துல இருக்கு. எனக்கு நிக்கிறது எந்த பாதத்துல இருக்கு? கேட்டை 1ஆம் பாதத்துல இருக்கு.
சோ அப்ப மாந்தி எந்த நட்சத்திரத்துல நிக்கிறாரு அப்படின்னு ஒரு பலன் பார்க்கணும்னு சொன்னா அது எந்த நட்சத்திரம் நிக்கிறாரு? கேட்டை 1ல இருக்காரு. சோ இந்த மாதிரி மாந்தி 12 பாவத்துல நிக்கிற பலனை எடுக்க முடியும். மாந்தி 27 நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரம் நிக்கிறாருங்கிறத பலன் எடுக்க முடியும். மாந்தி ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்காரா அப்படின்னு பார்த்தா எனக்கு எந்த கிரகத்தோட சேரல, எந்த கிரகத்தோடையும் மாந்தி சேரல. அப்படி சேராதனால இதை நாம மாந்தியோட சேர்ந்த கிரகத்தோட பலன் என்னுடைய ஜாதகத்துக்கு அப்ளை ஆகாது, அதை நான் எடுத்துக்க தேவையில்லை. ஆனா ஒரு சில பேர் ஜாதகத்துல மாந்தியோட ஏதாவது கிரகங்கள் சேர்ந்திருக்கும், அதை நான் அதை சொல்லி கொடுக்கும்போது அந்த பகுதியை பார்க்கும்போது பார்க்கலாம். அப்ப மிருத்திகை பாகையில ஏதாவது இருக்காரா அப்படின்னா மிருத்திகை பாகையில இல்லை. இப்படிதான் நீங்க கான்செப்ட் எடுக்கணும். சரிங்களா? நான் 12 பாவத்துல நிக்கிறதுக்கு பலனும் சொல்லி தருவேன், 27 நட்சத்திரம் நின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி தருவேன், கிரக சேர்க்கையால என்ன நடக்கும்ங்கிறதையும் சொல்லி தருவேன். ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பா நம்ம கிளாஸோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது இது அப்ளை ஆகும். அப்ப இதை நீங்க அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படிதான் இந்த மாந்தியோட விஷயத்த இந்த ஆப் மூலியமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரைட். மறுபடியும் நம்ம கிளாஸ்க்கு வரலாம். இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மூலியமா மாந்தியை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, ரைட். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா மிருத்யு பாகை அப்படிங்கிறத தெளிவா பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது மாந்தி 12 பாவத்துல எந்த பாவத்துல இருந்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ஒருத்தர் இது காமனா ஒரு ராசி கட்டத்தை கொடுத்துருக்கேன். உங்க ஜாதகத்துல லக்னம் எங்க இருக்கோ அந்த லக்னம் தான் முதல் வீடு, அதுக்கப்புறம் 2வது வீடு, 3வது வீடுன்னு போகலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க கும்ப லக்னத்துல பிறக்கிறாங்கன்னா கும்ப ராசியில லான் போட்டு இப்படி போட்டிருக்கும். அப்ப இதுதான் லக்னம், இதுதான் முதல் வீடு, 2வது வீடு மீனம், 3வது வீடு மேஷம். இப்படி கிளாக் வைஸ்ல 12 வீடு வரணும். அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல நீங்க எந்த லக்னத்துல பிறந்தாலும் சரி, லக்னம் எந்த லக்னமா இருந்தாலும் அங்கிருந்து கிளாக் வைஸ்ல 12 வீடு எண்ணிங்கன்னா அதான் 12 பாவமா வரும். அப்ப மாந்தி 12 பாவத்துல இருந்தா என்ன செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுல குறிப்பா மிருத்யு பாகையில இருந்தா அந்த பாவத்தோட காரகத்துவங்களை ரொம்ப அதிகமாக பாதிப்பார், ரொம்ப அதிகமாக பாதிச்சிருவார். சரி, ரைட். சஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் பர்த் சீக்ரெட்ஸ், பிறப்பின் நோக்கம் அறிந்து வாழ்வில் நிரந்தர வெற்றி பெற பஞ்சதந்திர வகுப்பு, மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி முன் ஜென்ம கர்மா பற்றி அறிய வேண்டுமா? இந்த ஜென்மத்தில் பிறப்பின் நோக்கம் பற்றி அறிய வேண்டுமா? பாவத்தை குறைத்து புண்ணியத்தை அதிகரிக்கும் சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? கர்மா தியரி ரகசியங்களை அறிந்து நிரந்தர வெற்றி பெற வேண்டுமா? 6 மாதமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் பஞ்சதந்திரங்களை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் பஞ்சதந்திர வகுப்பு. லக்ன புள்ளி மாந்தி, அதிக பாகை கிரகம், புஷ்கர நவாம்ச கிரகம், DNA மரபணு ஜோதிடம். மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன் பெறுங்கள். வகுப்பு நடைபெறும் நாள் 21/4/2025 திங்கட்கிழமை. கால அளவு 15 நாட்கள். வகுப்பு நேரம் தினசரி மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை. இது ஒரு ஜூம் கிளாஸ். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த லக்ன புள்ளிக்கு பலன்கள் மற்றும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்களை அறிதல். லக்ன புள்ளி வைத்து லக்னம் முதல் 12ஆம் பாவங்களுக்கும் பலனறிதல். லக்ன புள்ளி 27 நட்சத்திரங்கள் மற்றும் 108 பாதங்களுக்கு பலனறிதல். லக்ன புள்ளி 108 பாதங்களுக்கு சிறப்பு 108 கோவில்கள். லக்ன புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள். மாந்தியால் ஏற்படும் முன்ஜென்ம கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 12ஆம் பாவங்களுக்கு பலன் அறிதல். மாந்தியுடன் சேர்ந்த கிரகங்கள் தரும் பலன்களை அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்களை வைத்து இந்த ஜென்ம தொழில் கர்மாவை பற்றி அறிதல். மாந்தி நின்ற 27 நட்சத்திரங்கள் மற்றும் 12 பாவங்களுக்கு கோவில்கள். மாந்தி தோஷத்திற்கு தாந்திரீக பரிகாரங்கள். அதிக பாகை கிரகம் சொல்லும் முன்ஜென்ம ரகசியங்கள் பற்றி அறிதல். அதிக பாகை கிரகம் மற்றும் பாவம் சொல்லும்
பிறப்பின் நோக்கம், அதை எப்படி இயக்குவது? அதிக பாகை கிரகத்திற்கு கோவில்கள் மற்றும் தான தர்ம பரிகாரங்கள். புஷ்கர நவாம்சம் சொல்லும் முன்ஜென்ம கர்மா ரகசியங்கள் பற்றி அறிதல். புஷ்கர நவாம்ச கிரகங்கள் மற்றும் பாவங்களை எப்படி இயக்குவது? புஷ்கர நவாம்சத்திற்கு நதி பரிகாரங்கள் மற்றும் வாழ்நாள் வெற்றி பரிகாரங்கள். மரபணு ஜோதிடத்தில் முன்ஜென்மம், நிகழ்ஜென்மம், அடுத்த ஜென்ம கர்மா ரகசியங்களை பற்றி அறிதல். மரபணு ஜோதிடத்தில் லக்னம் முதல் 12 பாவங்களுக்கு பலனறிதல். புகழ், வருமானம், முயற்சி, வீடு, நிலம், வாகனம், குழந்தை பிறப்பு, கடன், நோய், வழக்கு, திருமண வாழ்க்கை, ஆயுள், மரணம், ஆன்மீக வாழ்க்கை, தொழில் நிர்ணயம், லாபம், வெளிநாட்டு வாழ்க்கை. மரபணு ஜோதிடத்தில் 12 ராசிகளுக்கு பலனறிதல். மரபணு ஜோதிடத்தில் 27 நட்சத்திர கோவில்கள் மற்றும் வாழ்வியல் பரிகாரங்கள். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் பஞ்சதந்திர விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு நடைபெறுகின்றது. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.